இன்னைக்கு நம்ம தொடர்ந்து 2 மேட்ச் இன்னைக்கு நடக்க இருக்குது. ஒன்று வந்து ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் அணிகள் வந்து களத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதே போல டெல்லி மற்றும் குஜராத் அணிகள். 4 மேட்சுமே ரொம்ப கவனிக்கக்கூடிய மேட்ச். இதுல ராஜஸ்தானை தவிர்த்து மற்ற 3 டீமும் பிளே ஆஃப்குள்ள உள்ள நுழையறதுக்கான அந்த வாய்ப்பை நோக்கி அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதுல முதல் மேட்சை நம்ம ராஜஸ்தான் பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து நாங்க அடிச்சாலும் பரவாயில்ல அடிக்கலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது ஆயிருச்சு. ஸோ நாங்க இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ ராஜஸ்தானோட பேட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா இப்போ நம்ம ராஜஸ்தானோட பேட்டிங் பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இன்னைக்கு வந்து ஒரு 4 டீம்ல நீங்க சொன்ன மாதிரி 3 டீம் வந்து குவாலிஃபை ஆகுறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள பாக்குறப்போ வந்து கிளியரா தெரியும் இன்னைக்கு, அதாவது இந்த சண்டே வந்து எவ்வளவு முக்கியம் அந்த பேலன்ஸ் இருக்கிற 3 டீமுக்கு. ஸோ ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு குஜராத்தா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், ஸோ இவங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குஜராத்தும் டெல்லியும் மோதுறாங்க. ஸோ அப்ப அந்த 2 டீம்ல மேபி இன்னைக்கு குஜராத் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ டாப் 18, அதாவது 18 பாயிண்ட்ஸ் போய் இன்னொன்னு அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நல்ல நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இங்க வந்து நம்ம நேத்து எப்படி கேகேஆருக்கு வந்து பார்த்தோமோ ஒரு வால்வா சாவான்ற மாதிரி, ஏன்னா பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து இன்னைக்கு மஸ்ட் வின் மேட்ச். சோ அவங்க இன்னைக்கு விட்டுட்டாங்க. ஆமா, தொடர்ந்து வர 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா அதுல ஒரு மேட்ச் வந்து பஞ்சாப் கூட இருக்கு. சோ லாஸ்ட் வந்து அந்த சஸ்பெண்ட் ஆன மேட்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாப் அன்னைக்கு அடி அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஓவர்ல 120 ரன், கிட்டத்தட்ட 120 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மேட்ச்ல பேலன்ஸ் இருக்கிற 10 ஓவர்ல அவங்க எவ்வளவு வேணா ஸ்கோர் எடுத்திருக்கலாம். ஸோ டெல்லி அன்னைக்கே வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மேபி அன்னைக்கு மேட்ச் வந்து ஆடி இருந்தா டெல்லி நம்ம இவ்வளவு பேச வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்காதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட சாவா வால்வா மேட்ச் தான். ஸோ இன்னைக்கு டெல்லி மஸ்ட் வின் ஆகணும். ஸோ ஜிடி வின் ஆனா மேல போய் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் பஞ்சாபும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்கோர்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் டாப் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், எப்பவுமே வந்து இந்த கீழே இருக்கிற டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கிற டீம் இந்த கடைசி டைம்ல சும்மா விடாது. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம லாஸ்ட் மேட்ச், அதாவது ஜிடிக்கும் ஆர்ஆருக்கும் நடக்கிற மேட்ச்ல 15 ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க ஆர்ஆர். ஸோ அந்த சூரியவன்ஷியும் ஜெய்ஷ்வாலும் வந்து நின்னு சோ அடி மேட்ச்ல அவங்களும் இருக்காங்க. ஆமா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் நீங்க சொன்னீங்கல பேட்டிங். சோ பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு இன்னைக்கு பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சந்தோஷ் சாம்சன் வந்து திரும்ப வந்துட்டாரு டீமுக்குள்ள. அதுவும் இன்ஜரிக்கு அப்புறம் வந்து அதுவும் வந்தனால இன்னைக்கு மேபி ஒரு பயங்கரமான டஃப் காம்படிஷனுக்கும் பார்க்கலாம். ஏன்னா இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஷ்வால் கன்சிஸ்டன்டா நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து கன்சிஸ்டண்டா நல்லா ஆடினார்னா இன்னைக்கும் அவர் ஆடுவாருன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம எப்படி வந்து எக்கச்சக்க பிளேயரை வந்து கன்சிஸ்டண்டா, இப்போ கோலியா இருக்கட்டும், அதை தாண்டி சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே கன்சிஸ்டண்டா நல்லா ஆடிட்டு வர மாதிரி ஆர்ஆருமே வின் பண்ண எல்லா மேட்சும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பார். ஸோ அப்போ இன்னைக்கு ஆர்ஆரோட பேட்டிங், அதுவும் முக்கியமா சந்து சாம்சன் வந்தனால இந்த டாப் 4 மேபி ரியான் பராக் கூட நம்ம சொல்ல முடியாது, அடி பிரிச்சிருவார். ஒரு ஓவர்ல 6 6 அடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டர். ஸோ இந்த ஒரு டாப் 4 பேட்ஸ்மேன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இப்ப டீம் 11 போட்டிருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால், அதே போல சஞ்சு சாம்சன், ரியான் பராக், இவங்க ஹெட்மயர், அப்புறம் ஜூரல், சுபம் துபே, தீக்ஷனா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஆப்போசிட் டீமுக்கு ஒரு டஃபா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா ஆர்ஆர் பவுலிங்ல எந்த அளவுக்கு அவங்க டஃப் கொடுப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா பவுலிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் கொஞ்சம் வீக்கர் பாயிண்ட் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் வந்து அவங்க பவுலிங்கை வந்து கொஞ்சம் டைட்டா வச்சிருந்தார். ஸோ இன்னொன்னு சந்தீப் சர்மா. ஸோ இவங்க 2 பேருமே இல்லாதது வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸா பாக்குறோம். ஏன்னா இந்த சீசன் அசரங்காவா இருக்கட்டும், தீக்ஷனாவா இருக்கட்டும், ஸோ பெரிய லெவல்ல அவங்க விக்கெட்ஸ் எடுத்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஆர்ஆர் வந்து ஃபுல்லா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கை மட்டுமே நம்பி போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா போலிங் பயங்கரமான ஒரு வீக்கர் சைடா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ராஜஸ்தானை பொறுத்தளவுல இன்னும் வரக்கூடிய அடுத்த 2 மேட்ச்ல அவங்க ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒருவேளை ஒரு மேட்ச்ல அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மேட்சஸ்ல ஏதோ ஒரு டீம் வந்து ஒருவேளை அவங்க அவுட் ஆயிட்டாலோ இல்ல அவங்களுடைய ரன் ரேட் வந்து குறைஞ்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல ராஜஸ்தான் வந்து தள்ளப்படும். ஸோ அப்போ அவங்க இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க அந்த
அவங்களோட அந்த பேட்டிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா, அதாவது நீங்க வந்து பஞ்சாபோட பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க ஆர்ஆர் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் இங்க பஞ்சாபும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் லைனப் வச்சிருக்காங்க பேட்டிங். அதுவும் இங்க எப்படி அந்த நம்ம டாப் 3 பேட்ஸ்மேன் நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா பிரியன் ஷாரியா இந்த வருஷத்தோட ஒரு ஃபைண்டனே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம சென்னை கூட அவர் அந்த 140 கிட்ட அடிச்ச ஸ்கோர் வந்து நம்ம கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அடி பிரிச்சார் அந்த செஞ்சுரி. ஸோ அதே மாதிரி தான் பெப் சிம்ரன் சிங்கும் வந்து ஸோ இங்க நம்ம சொன்ன மாதிரி அதாவது கன்சிஸ்டண்டா நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ இந்த ஓப்பனிங் மற்ற எந்த டீம்ல இல்லாத மாதிரி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த வருஷம் நல்லா செட் ஆயிடுச்சோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பவர் பிளேல ஒரு 60-70 ரன் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது ஒரு டீமுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த பவர் பிளேல நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறோமோ அப்போ அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் பொறுமையா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி ஒரு 5-6 ஓவர்ல வந்து நிறைய ரன். ஸோ அப்போதான் ஒரு 220-240 ரன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா பஞ்சாப் தொடர்ந்து அந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சுட்டு வராங்க. பட் இங்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னா இந்த மிடில் ஆர்டர் வந்து அதாவது ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவல்ல செட் ஆகலையோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்டைனிஸ் இல்ல, ஜோஷ் இங்கிலீஷ் இல்ல. ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து எல்லாம் இன்னும் அவங்க டீமுக்குள்ள வராதது வந்து ஒரு பெரிய மைனஸா பாக்குறோம். ஏன்னா இங்க சஷாந்த் சிங்கா இருக்கட்டும், நேஹல் வதேராவா இருக்கட்டும், அதை தாண்டி ஷுயாஷ் ஷெட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இன்னும் பெருசா செட் ஆகலையோ. ஏன்னா ஒரு மேட்ச் அடிக்கிறாங்க, அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த 3 பேட்ஸ்மேனை நம்பி தான் பஞ்சாப் இருக்கு. அதே மாதிரி தான் போலிங் லைனப். ஸோ பஞ்சாபோட போலிங் லைனப் வந்து கண்டிப்பா கொஞ்சம் வீக்கர் பாயிண்ட் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஹர்தீப் சிங் கண்டிப்பா பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல அவங்க டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதை தாண்டி அதிக ரன் அவங்க வந்து கன்சீட் பண்றாங்களோ. ஸோ ஹர்தீப் சிங்கை தாண்டி மார்க்கோ ஜான்சனா இருக்கட்டும், இன்னொன்னு ஃபெர்கசன் இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால அவங்களோட யுகேந்திர சாஹலை வந்து இந்த சீசன் அவங்க பெரிய லெவலில் யூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பஞ்சாப் மேல. ஸோ இவங்களோட போலிங் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் வீக்கரா இருக்கு. பட் நம்ம இங்க ஆர்ஆர் எப்படி பேசுறோமோ இன்னைக்கு ஒரு 2 டீம்லயுமே பேட்டிங் தான் பேசும். ஸோ பேட்டிங் கேமா இருக்கிறதா வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஏற்கனவே வந்து நிகழ்ச்சி இது ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க லாஸ்ட் மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் வந்து 50 ரன்கள்ல சுருட்டி பஞ்சாபை வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா பஞ்சாப் வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குது. அதுக்கு பழி தீர்க்கப்படுமா? கண்டிப்பா. அதாவது பஞ்சாப் வந்து நம்ம இங்க எப்படி ஆர்ஆர் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருந்தாலுமே பஞ்சாப் வந்து ஒரு மஸ்ட் வின் கேம் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீம் எஃபர்ட் போயிட்டு இருக்கு. ஸோ பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டண்டா நல்லா ஆடிட்டு வராங்க. ஸோ அதுவும் முக்கியமா அவங்க வந்து எல்லா மேட்சஸ்லயுமே ஒரு 200+ அடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்க அடிக்கிறனால ஸோ பஞ்சாப் இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்றதுக்கான. ஏன்னா ஆர்ஆரை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க இந்த பேட்டிங் லைனப்பை தடுக்கிறதுக்கான போலிங் லைனப் வச்சிருக்கானா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். மேபி இங்க அசனங்கா இல்ல தீக்ஷனா யாராவது கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுக்கலாம். பட் மற்ற எல்லா பிளேயர்ஸும் வந்து அடிக்கக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறனால பஞ்சாப் தான் இன்னைக்கு வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்களோட பேட்டிங் அந்த லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து வின் பண்ணாதான் அவங்க வந்து பிளே ஆஃப்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அதுக்கான கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீம் நம்ம இந்த ஒரு குவாலிஃபை ஆகிற டீம் எடுத்துக்கோ அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா அந்த டாப் 2 பொசிஷன்ல இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் அதாவது குவாலிஃபயர் 1ல ஆமா ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து எலிமினேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டாப்ல இருக்கிற எல்லா டீமே அந்த டாப் 2 பொசிஷனுக்கு வந்து பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் நிறைய பேசணும். அதை பத்தி தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசலாம்.